ஃபர்ஸ்ட் பால் இங்க விக்கெட். என்னங்க இது பிரேக் த்ரூ. ரெயின்போ வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் பால் இங்க தங்களோட விக்கெட்டை இங்க இழந்து போய்கிட்டு இருக்காங்க. குமரேசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் இங்க போயிட்டாரு. அண்ட் தென் சபா வந்திருக்காரு. நேற்று நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. சபா அருண் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பட் இந்த தடவை அந்த பேட்டிங் ஆர்டர் மாற்றி ஆடுறாங்க. 11ல் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக சபா இங்கே ஒன் டவுன் வந்திருக்காரு. ஆஹா வெளியில எஸ் வந்த முதல் பாலே இங்கே ஒரு 6 வெல்கம் பண்ணியிருக்காரு இங்கே பவுலரை சபா. சபரோட ஸ்டைலில் ஷார்ட் பால்லாம் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக பால் கண்ணுக்கு தெரிஞ்சாலே வெளியில் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இங்கே சபா. ஆன் த ரைஸில் பிக்கப் ஷாட் இங்கே, அதுவும் மிட் விக்கெட் திசையில் அற்புதமான 6. 11 ஓட்டங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. ஒரு பவுண்டரி ஒன்று பார்த்தோம் 4, அதை தாண்டி ஒரு விக்கெட், அப்புறம் இங்கே ஒரு 6. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். இதையும் பெருசாக எடுத்து அடிக்கலான்னு பார்த்தாரு. பட் நல்ல ஷாட் தான். ஒரு மிஸ்ஃபீலின் ரன் அவுட் மட்டும் விடக்கூடாதுங்க இங்கே. ஏன்னா நேற்று அதை தான் அந்த தப்பு பண்ணாங்க. ரன் அவுட்டில் விக்கெட்ஸ் போச்சு. பட் இந்த தடவை அந்த தப்பு பண்ணல. 12 ஓட்டங்கள் ஒரு ஓவர்கள் முடிவற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை 12. ஒரு விக்கெட் இழந்து 12 for 1 loss. End of the over number 1. ஒயிட் பால். ஒரு லெக்கட்டர் மாதிரி தெரிகிறாரு. சபா வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக அந்த பாலை விட்டுட்டாரு. இன்கேஸ் அது அப்படி இப்படி திரும்பி வந்து ஸ்டெம்பில் அடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாரு. பட் அந்தளவுக்கு லைன் அண்ட் லென்த் போடலை. போல தப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம் சபா. நான் என்ன தப்பிக்கிறது, அடுத்த அடிதான் சொல்லி அடிச்சாரு. பட் இந்த தடவை மாட்டிக்கிட்டாருங்க. நேரா ஃபீல்டர் கையிலேயே நல்ல ஒரு கேட்ச், அற்புதமான ஒரு கேட்ச். அண்டர் த நீ. அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது இந்த கேட்ச் பிடிக்கிறது. கேட்ச் பாருங்க. அற்புதமான கேட்சுங்க. அருண் நீங்க நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. ஹர்ஷத் மேத்ரா என்று செல்லமாக அழைக்கப்படும் அருண் அவர்கள் இங்கே ஸ்ட்ரைக்கில். பரவாயில்லப்பா, கான்சன்ட்ரேஷனோட தான் ஆடுறாரு. சொன்ன பால் எடுத்துட்டு வரணும் பார்த்தா. எஸ், நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு ரன்னிங் பண்ணி இந்த விக்கெட்ஸ்.
ஒயிட் பால். அருண் அகைன் கமிங் டு தி ஸ்ட்ரைக். இங்க ரன்ஸ் எதுவுமே வரலங்க. 12 ரன் அப்படியே இருக்கு போர்டில். கனெக்ட் பண்ணார் ஆக்சுவலா பாட்டம் ஆஃப் த பேட்ல. அந்த அளவுக்கு கனெக்ஷன் இல்லை. பேட் அண்ட் பால் ரொம்ப ஸ்வீட் ஸ்பாட்ல படுன்னு பார்த்தா ரொம்ப ஹார்டா பட்டிருக்கு. இன்சைட் எட்ஜ். இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினாரு. பட் ஸ்டில் எந்த ஒரு பயனும் இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. பெரிய ஷாட்ஸ்க்கு இல்லை. பட் இந்த சிங்கிள் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு முடிவு. லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணி ஆடினாரு இந்த ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல. நல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த பேட்டர் அருண். ஷாட் யார், என்ன அடிங்க இது. बहुत बढ़िया ஷாட், ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். அற்புதமான ஆறு. இதை விட எப்படி இதை வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஷாட்டுங்க. எப்போ டவுன் தி ட்ராக் வந்தாரு. செம்ம ஸ்டைல். ஸோ ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஷாட் அது. நல்ல அடி. மிஸ்ஃபீல்டு இருக்குமா பார்த்தோம். இல்லை, எந்த ஒரு மிஸ்ஃபீல்டுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நிறைய மிஸ்ஃபீல்டர்ஸ் பார்த்தோம். பட் இந்த தடவை இன்னைக்கு டே டைமில் ஆடுறதுனால எந்த ஒரு மிஸ்ஃபீல்டுமே நம்ம அந்த அளவுக்கு பார்க்கல. அதன் காரணமாக இங்கே சேஞ்ச் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பேட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க அருண். இங்கே பார்ப்போம் இந்த சேஞ்ச் எந்த அளவுக்கு கை கொடுக்குறது பார்க்கலாம். இந்த சேஞ்ச், பேட் சேஞ்ச். Two overs completed, 25 for 2. 25. Bowler இங்க வந்திருக்காரு. bowler name please. மணி. Yes, the மணி bowler. போயிடுச்சா இல்லை கேட்சா? நேரா கைக்கே வந்திருக்குங்க. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இங்க குமரேசன் அவரோட விக்கெட்டை இழந்து போய்கிட்டு இருக்காரு. இங்க பிரேக் த்ரூங்க. இதுதான் பிரேக் த்ரூ. மணி வந்த முதல் பந்திலேயே ஒரு விக்கெட் எடுத்து பிரேக் த்ரூ கொடுத்திருக்காரு. நியூ பேட்டர் இங்க உள்ள வந்திருக்காரு பாண்டி. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷாட்டுங்க. எப்போ என்ன ஷாட் அது? அருணோட பேட்ல இருந்தா வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்கேயோ போயிருக்கு. 100 தாண்டி இருக்கும் டெஃபினட்டா. பயங்கரமான ஒரு ஹிட்டு. ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். ஸ்லாட்ல போடப்பட்ட பந்து. ஸ்லாக் ஸ்வீப்பு, அதே மாதிரி ஸ்லாக் ஹிட்ஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பிராக்டிஸ் இல்லாமல் இந்த ஷாட் அந்த மாதிரி ஆட முடியாது. டெஃபினட்டா தெரியும். ஸ்லாட்ல போடப்பட்ட ஒரு பந்து மிடில் நேருக்கு நேரா யோசிக்காம அடிச்சாரு. அற்புதமான ஆறுங்க. இதை விட அதை குளோரிஃபை பண்ணி சொல்ல முடியாது. டெஃபினட்டா
ஷார்ட் ஆஃப் த டே டெஃபினட்டாக இந்த அவார்டை இந்த ஷாட்டுக்கு கொடுக்கலாம். ஷார்ட் ஆஃப் த டே 100 மீட்டர் 6, அதுவும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்லாக்ல இருந்த பந்து. ஸோ இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு டெஃபினட்டாக. அந்த ஆர்க், ஸோ அவரோட ஆர்க்கில் விழுந்தா டெஃபினட்டாக அந்த பால் கிளியர் ஆகணும் காமிச்சிருக்காரு. ஸோ பவுலர்ஸ் கொஞ்சம் முடிச்சுக்கோங்க, இந்த விக்கெட் டெஃபினட்டாக தேவை. கடைசி வரையும் 4 ஓவர் ஆடினாருன்னா ஸ்கோர் போர்டில் எங்கேயோ போயிடும். ஒயிட் பால் தவறு பண்றாங்க இங்க. ஆல்ரெடி போய்கிட்டு இருக்க ரன்ஸ், பட் இதை தாண்டியும் இங்க ஒயிட் கொடுக்குறாங்க. கார்த்திக் ஜிகே என்ன சொல்லியிருக்காரு, சாமுவேல் ஆன் ஃபயர் அப்படின்னு இருக்காங்க. எஸ், சாமுவேல். ஸ்லோயர் ஒன் அகைன் ஒரு ஒயிட் பால். அருணோட பேட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷாட் கண்ணிலேயே நிற்குதுங்க. ஆஹா, ஒரு டாட் பாலா சிங்கிளா பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். எஸ், ஒரு சிங்கிள். அடிச்சிட்டாருங்க. என்னங்க எல்லாருமே 100 மீட்டர் 6 அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக சரியான ப்ராக்டிஸ் போல இருக்கு. டெய்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போடுமாமா, நான் அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன், நீ போடுமாமான்ற மாதிரி டெய்லி ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பாருங்க, பெரிய பெரிய ஷாட்ஸ் அடிக்கிறாங்க. சின்ன ஷாட்ஸ் கிடையாது இது எதுவுமே. பட்டாலே வெளியில் போகுது. பெரிய சேஞ்சுங்க, பெரிய சேஞ்ச், சீரியஸாக பெரிய சேஞ்ச். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சிக்ஸஸ் நிறைய பார்க்குறோம். அதுக்கான காரணம் பேட் எதுவும் சேஞ்ச் பண்ணாங்களா இல்லை பால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்காது. ஏன்னா எப்போதுமே 6 பால் தான் ஆடுறாங்க. பட் பேட்லேயுமே எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் அடிக்கக்கூடிய ஷாட்ஸ், அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்கிற காரணத்தினால தான் அவ்வளோ பெரிய ஷாட்ஸ் போகுது. ரெயின்போ வாரியர்ஸ் அகைன், வாரியர்ஸ் தாங்க அடிக்கிற அடி ஒன்று ஒன்று இடி மாதிரி இருக்கீங்க. லைனுக்கிட்டே இல்லைங்க இந்த 6மே. ஃபீல்டர்ஸ் யாருமே அந்த பால் எடுக்க கூட முடியாது, அதாவது டச் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. டைம் பண்ண கற்றுக்கிட்டு இருக்காங்க. டைம் அண்ட் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் அட் த சேம் டைமில் ஹிட்டும் பண்ணணும் அந்த பாலை. அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணியிருக்காங்க ரெயின்போ வாரியர்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபார்ம். ரெண்டு பேட்ஸ்மேனுமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அந்த டைமிங் பேட்டில் கரெக்டாக தெரியுது. 47க்கு 3 3 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் 47க்கு 3 ஆகாஷ் இங்கே உள்ள வந்திருக்காரு. ஸோ 6 பால் இருக்குது. 6ல் 2 பால் கிளியர் பண்ணாலுமே இங்கே 60 ரன் கிட்டத்தட்ட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேக் அகைன் அங்கே அருண் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. 2 பேட்ஸ்மேனில் யாராக இருந்தாலுமே ஸ்ட்ரைக்கில் இருந்தாலுமே அடி கன்ஃபார்ம். ஸோ அந்த அளவில் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறா நீங்கள் ஆகாஷ்? விக்கெட் எடுப்பாராங்க. விக்கெட் எடுத்தார் அப்படின்னா டெஃபினட்டாக அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க டீம்மேட்ஸே கன்ஃபார்மாக அது கொடுப்பாங்க. ஷார்ட் பால், ஒரு மிஸ் டைம் ஷார்ட் அண்ட் எட்ஜுன்னு சொல்லலாம். ஒரு 1G கிடச்சிருக்கு. எதிர்பார்க்கல அந்த ஷார்ட் பாலை. ஆக்சுவலாக நல்ல பாலெல்லாம் எடுத்து அடிச்சிடுறாங்க. பட் ஃபுல் டாஸ் அண்ட் த ஷார்ட் பால்ஸ், இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் பால்ஸில் கொஞ்சம் ஃபம்பிள் ஆகுறாங்க. கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குமே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல பால்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க, ரெடியாகவும் இருக்காங்க. பட் ஸ்டில் பேட் பால்ஸுக்குமே ரெடியாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல் டாஸ் அண்ட் ஸ்லோயர் ஒன்ஸ் ஷார்ட் பால் அதுக்கெல்லாம். லார்ட் பாண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்த்திக் ஜிகே. எஸ், டெஃபினட்டாக விக்கெட்டா? எஸ், விக்கெட் இங்கே போயிருக்கு. மச் நீடட் விக்கெட். ஆகாஷ் என்ன பண்ண போறாருன்னு கேட்டோம். என்ன கேட்குறீங்க, நான் விக்கெட் எடுத்து காட்டுறேன்னு சொல்லி காமிச்சிருக்காரு இங்க. ஸோ அருண் இஸ் அ ப்ராப்பர் அண்ட் ஜென்டில்மேன் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ சர்வீசஸ், ஸோ அவங்க நேம் என்னன்னு தெரியல, பட் ஏதோ பிஸ்னஸ் நேமில் வந்திருக்காங்க. பாண்டி லைக் பூம் பாண்டி அப்படின்னு இருக்காரு. எஸ், டெஃபினட்டா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மேட்ச். ரஞ்சித் வந்திருக்காரா? உள்ள வந்திருக்காரு ரஞ்சித். நைட்டு ஒரு புரட்டினாருங்க. வந்த 2 பாலுமே 6, பெரிய பெரிய 6 அடிச்சாரு. அதே மாதிரி ரஞ்சித் இப்போ 4 பால்ல 2 6 அடிப்பாரா?
4 பால் 2 சிக்ஸ் அடிச்சிங்கன்னா 60 டார்கெட். ஆஹா, கொடை ஏத்தி விட்டுருக்காரு, ரொம்ப ஹைட் போயிருக்கு, யாருமே இல்லைங்க. அண்டர் த பால் நான் இருக்கேன்னு வந்திருக்காருங்க லாங் ஆன் திசையில இருந்த ஒரு ஃபீல்டர். ரஞ்சித்தையுமே இங்க பெவிலியனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப், ஆக்சுவலா 2 பார்ட்னர்ஷிப் இங்க ஒர்க் ஆயிருக்கு. பாண்டியன் அருண் அண்ட் விக்கி அண்ட் அருண் அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அந்த அளவுக்கு பெருசா அமையலன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அமையல. ஹேட்ரிக் பால் ஆகாஷ், ஹேட்ரிக் எடுப்பீங்களா? ஹேட்ரிக் பால், ஹேட்ரிக் 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 கேட்டன் போல்மேன், எஸ் ஹேட்ரிக் எடுத்திருக்காரு இங்க. ஓ மை காட், ரெயின்போ வாரியர்ஸ் என்ன மாதிரியான மேட்ச் ஆடினாங்க. பட் நீங்க ஹேட்ரிக் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களோட 100 ரூபாயை நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் பிரதர். கமெண்டேட்டருக்கு 10 ரூபாய் ஜூஸ் வழங்கிய பிரபாகரன் அவர்களுக்கு எங்களை மனமான நன்றிகள். எனக்கு 10 ரூபா கொடுத்துட்டு அங்க பாருங்க 30 ரூபா வாட்டர் கேன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. 40 ரூபாய் அது. ஹேட்ரிக் விக்கெட்டிங் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 more to go. இதை விட நல்ல ஒரு கிடைக்கவே கிடைக்காது. இதை விட நல்ல ஒரு போடவே முடியாது. ஒயிட் பால், ரெயின்போ வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அடிச்ச ஸ்கோர் மட்டும் தாங்க ஸ்கோர். 4வது ஓவரில் சுத்தமாக ஸ்கோர் இல்லை. 2 ரன்னு. ஆகாஷ் ஹீரோ ஆஃப் த டே டெஃபினட்டா. இந்த 2 பால் நல்லா போட்டார்னா. ஷார்ட் பால் போட்டிருக்காரு. ஒயிட் பால் ஏங்க நல்லா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ராஸ் போட்டு இந்த மேட்சை ப்ரெஷராக கொண்டு போகாதீங்க. 50 ரன் நீங்கள் ஸ்கோர் போர்டில் வந்துருச்சு. ரெயின்போ வாரியர்ஸ் கட்டத்தில் வாரியர் மாதிரி தெரிஞ்சாங்க நம்ம கண்ணுக்கு. அடிக்கிற எல்லா பாலுமே பெருசு பெருசாக போச்சு. பட் இந்த தடவை ஆகாஷ் அவரோட நேம் தான் இங்கே. அவர் தான் நிற்கிறாரு, இந்த மேட்சை ஹோல்டு பண்ணி நிற்கிறாரு ஆகாஷ். செம்ம போலுங்க, யாக்கிங் லென்த்தில் டெப்த் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகாஷ். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறாங்களோ லூஸ் பண்ணுறாங்களோ அது மேட்டர் இல்லை. பட் ஆகாஷ் டெஃபினட்டாக பேசப்படுவார். இந்த மேட்சை பேட்டிங்கில் ரன்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னா ஆகாஷ் டெஃபினட்டாக ஒரு ட்ராஃபி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பெஸ்ட் போலர் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராஃபி வாங்குறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கோர் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அப்படியே நிறுத்தி வச்சிருக்காரு பாருங்க. வெறும் 4 ரன். ஷாட்டா எங்க போயிருக்கு? கிளியர் கிளியர் கிளியர், எஸ் ஆகாஷ் நான் அடிப்பேன்னு சொல்லி அடிச்சிருக்காருங்க இங்க. இத்தனை விக்கெட் எடுத்தீங்க, அந்த ஒரு பால் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. சொல்லி அடி. அற்புதமான ஒரு 6. எஸ், அந்த பெஸ்ட் போலர் அப்படின்ற ஒரு பட்டத்தை அவர் வந்து இலக்க கூடுகிறது ஆகாஷ். ஏன்னா அவர் வந்து ஒரு மேக்சிமம் கொடுத்து விட்டார். நல்ல ஒரு ஹாட்ரிக்லாம் எடுத்தாரு. பட் அந்த லாஸ்ட் பாலுமே கரெக்டாக போட்டிருந்துருக்கணும். 4 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை 57. 58 இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
உமாபதி கோட். போலிங்ல கோட் என்று அழைக்கப்படும் உமாபதி. ஆக்சுவலாக பும்ரான ஒரு பேர் வச்சிருந்தாங்க, அந்த பேரை வந்து தட்டி பறிச்சிட்டாரு மீனாட்சி. அதெல்லாம் தாண்டி இங்க உமாபதி லீடிங் விக்கெட் டேக்கிங் போலர் மன்னார்குடின்னு சொல்லலாம். எஸ், நல்ல பால், பட் ஒயிட் பால். ஸ்டார்ட் வித் ஒயிட். எக்ஸ்ட்ராஸ் மட்டும் டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேம். ஸோ இவ்வளோ ரன்ஸ் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் அதை விட்டு கொடுத்தா டெஃபினட்டாக தாங்க முடியாது அவங்க டீம்மேட்ஸால் டெஃபினட்டாக. பட் இங்கே வாட்டாரு நல்ல ஒரு பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. திருப்பி அடிக்கக்கூடிய பேட்டிங் லைன் அப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பால் மேலே காத்துல அற்புதமான ஒரு கேட்சிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் இஸ் கான். உமாபதி ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. பட் வாட்டார் அவங்களோட பேட்டிங் லைனப் டெஃபினட்டாக டேஞ்சர் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த மேட்சை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போவாங்க. அப்படி வின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பால் 2 பால் மிச்சம் வச்சு கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பவுலர்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி தான் போட்டு ஆகணும். 1 for 1. எம்சிசி சாரி கீழ்வேலூர் வாட்டர் இல்லை, எம்சிசி கீழ்வேலூர். நல்ல ஷாட்டுங்க. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஸ்டாட்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காரு நம்ம ஸ்கோரர். அவர் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு பேட்டிங் லைனப் வந்து நல்லா கடப்பார பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி.
அற்புதமான ஒரு ஸ்டார்டிங்க. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நிமிஷம் வரும் அம்பேர் சார், ஒரே நிமிஷம். ஸோ டாட் பால். ஒரு 6க்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 3 டாட் பால் போட்டிருக்காரு இங்கே உமாபதி. ஸோ 2 பேருமே வெல் நோன் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர். 2 பேருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட்ஸ், அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும். டாட் பால். வசந்த். ஒரு ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணி இன்னைக்கு 7 விக்கெட் எதுவும் இழப்பின்றி. First hit from the bat of Vicky. ஸோ அவர் அந்த ஃபார்மை வந்து விடவே இல்லை. லாஸ்ட் மேட்ச் என்ன ஃபார்ம்ல இருந்தாரோ அதே ஃபார்ம்ல வந்து அடிச்சிருக்காரு அந்த 6. பாலா நல்ல போலிங் இங்கே போடணும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நல்ல ஒரு டாட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு பாலா. ஒரு சிங்கிள் மட்டுமே. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல நல்ல ஒரு டாட் பால் அகைன். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஸோ விக்கி கனெக்ட் பண்ணுவாரா, அவர் சார்ஜ் எடுப்பாரா?
சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். சான்ஸ் ஃபார் 2 இருக்கா? மணி இன்னும் ரன் புஷ் பண்றாரு, பட் இல்ல. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் ரன் இஸ் ஓவர். 2 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் அணி இன்னைக்கு 16 மட்டுமே. சாரி 17 பிளஸ் இது ஒரு ஓவர் த்ரோ வேற ஒன்று. ஸோ 18 ரன்கள். எஸ் 9 பர் ஓவர். நல்ல ஒரு அற்புதமான பேட்டிங் இங்கே பார்க்குறோம். போலிங் எஸ் வெல் அந்த அளவுக்கு பெருசாக ஸ்கோர் போகல. ஸோ ஐயாமணி ஆன் ஸ்ட்ரைக். நல்ல பாலிங் ரஞ்சித் கிட்ட இருந்து. டாட் பால். வெல் பிளேட். ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆயிருக்காங்க. விக்கி அகைன் கமிங் டு தி ஸ்ட்ரைக். டாட் பாலா? எஸ் இட் இஸ் அ டாட் பால். ஸோ விக்கியுமே இங்கே வச்சு டாட் பால் போட்டிருக்காரு. ரஞ்சித் நல்ல ஒரு பவுலிங். நல்ல ஷாட். நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. டைம் டு ஷாட். ஸ்லோயர் ஒன். நல்ல கேட்சுங்க. ஒரு செகண்ட் ஆடி போயிட்டாரு. பால் எங்கேயோ போற மாதிரி இருந்தது. ஒரு நல்ல கேட்ச். நல்லா கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிருக்காரு அந்த கேட்சை. ஸ்லோயர் ஒன். சேஞ்ச் ஆஃப் பேஸ் அங்கே பாருங்க. அற்புதமான ஸ்லோயர் பால். நல்ல எக்ஸிகியூஷன் இங்கே ரஞ்சித் கிட்ட இருந்து. நல்ல கேட்ச் விக்கி. பேட்டர் இங்க உள்ள. ஸ்ரீநாத் இங்க உள்ள வந்திருக்காரு. நியூ பேட்டர். மூன்று ஓவர்கள் முடிவற்ற வேளையில் இன்னைக்கு 21. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. செம்மையாக போட்டிருக்காங்க இந்த ஓவர். ரஞ்சித்துமே ஒரு விக்கெட் அண்ட் 3 ரன்ல போட்டு போயிருக்காரு. அற்புதமான ஒரு ஓவர்.
This time chance for catch a one bounce இல்ல பவுண்டரி ரஞ்சித்தையும் தாண்டி போயிருக்கு அங்க பவுண்டரி. ஸோ விக்கிய ஃபர்ஸ்ட் பால் செம்மையா வெல்கம் பண்ணியிருக்காரு இங்க விக்கி. ஸோ விக்கி விசஸ் விக்கி அங்கே பார்க்குறோம். அந்த ஒரு பவுன்ஸ் தான் இந்த பவுண்டரி கொடுத்துருக்கு. Cotton bull. So much needed wicket இங்க. வாட்டார் கேப்டன் மற்றும் கல்லியூர் அணியினுடைய தலைவர் நாணயம் சொன்னதற்கு அலுவலகம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மன்னிக்கவும், தோட்டம் அணி தலைவரும் கல்லியூர் அணியினுடைய தலைவரும் அலுவலகம் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஷாட் அண்ட் ஷாட் ஃபார் 2-2 எஸ் ஓடி இருக்காங்க. 3 ரன்னுக்கான ஒரு புஷ் இருந்தது, பட் ரன் அவுட். விக்கெட். நான்கு ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் அணியின் எண்ணிக்கை இளங்கோ சொல்லியிருக்காரு. கேமராமேன் ஹரி ராக் பிளேயர்ஸ் இன் திஸ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விராட் இல்லை ப்ரோ, பார்க்கலையே நான் இப்போ. இருபத்தி 4 பந்துகளில் 34 ஓட்டங்கள் எடுத்தால் ரெயின்போ வாரியர்ஸ் வெற்றி பெறலாம். அடுத்ததாக ஆட வேண்டிய கல்லியூர் மற்றும் தோட்டம் அணியினுடைய தலைவர்கள் அலுவலகம் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாணய சுண்டுதலுக்கு மிக விரைவாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
இதான் ஃபர்ஸ்ட் பால் தானே? ஷாட் அகைன் ஒன்ஸ் அகைன் 6 பேக் டு பேக் 6. ரெயின்போ வாரியர்ஸ் இங்க ஒரு முடிவோட தான் இறங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் 2 பந்துகளில் 2 ஆறுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. டோட்டலி டாமினேட்டட் ஃப்ரம் ரெயின்போ வாரியர்ஸ். பிரவீன் என்ன சொல்லியிருக்காரு? வாய்ஸ் கேட்க மாட்டேதுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை ப்ரோ, பேசல, வேற ஒன்றும் இல்லை. ஷாட் நல்ல ஷாட். 1-2 கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. நான் 3 பால், நீங்கள் 3 பால் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ல 2 பேட்ஸ்மேன்ஸும் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஸோ அதனால ஆடியோ வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சுகன் இங்கே நெருப்பு சிம்பிளை போட்டிருக்காரு. எஸ், அப்படிதான் நெருப்பாக இருக்குது இந்த மேட்ச். ஒரு மந்தையிலிருந்து விடுபட்ட 2 ஆடுகள் அப்படின்ற மாதிரி ஒரே ஊரிலிருந்து வரப்பட்ட 2 அணிகள். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். இங்கே ஒரு டாட் பால். பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. 22 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச். பிரபா அண்டர் தி பால் மிஸ் பண்ணிருக்காருங்க. பட் நாட் ஈஸி கேட்ச். இது அவ்வளோ ஈஸி கேட்ச் கிடையாது. ரொம்ப எட்ஜ் ஆகி வெளியில் தெரிச்சு போயிருக்கு. ரெயின்போ வாரியர்ஸ் இன்னும் தேவைப்படுற ஸ்கோர் 20-19 பந்துகள்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மேட்சை தன் கைவசம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த 2-6ல் ஃபர்ஸ்ட் 2 பாலே இந்த மேட்சை மாத்திருக்கு. டாட் பால். 2 innings over. ஒரு ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. விக்கெட் எதுவும் இழப்பின்றி. வருது ப்ரோ சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். சுரேஷ் சுபா சார், சபாவா? ஓகே, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சபா வேற இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அதுதான் கடப்பார லைன் பேட்டிங் இருக்கு இங்கே ரெயின்போ வாரியர்ஸ் கிட்ட. ஸோ ஒன்று போனாலும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எதுலையாவது ஒன்று பிடிப்பாங்க விட்டு. ஸோ அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க. டெஃபினட்டாக அதுதான் நடக்கும். பட் இதையும் தாண்டி இங்கே பவுலிங் போட்டு ஆகணும் ஐயாஸ் மன்னை. இருபத்தி 7 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த மேட்ச் வந்து ஒரு ஹீட்டட் மேட்ச் தான். இத்தனை பேர் பார்க்குறதுல கண்டிப்பாக டிசர்விங் தான். ஹிட் பேன் காமேஷ் வரலையா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு மேட்ச் போகிறேன்னு சொல்லிட்டு போனார். கண்டிப்பாக அங்கே போயிருப்பாரு, இங்கே வரல இன்னைக்கு. பிரபா இங்கே பார்க்குறோம். பிரபா கம்மிங் ஆன் டு தி போலா. எஸ், ஆப்போனன்ட் வந்து டெஃபினட்டாக சேஃபாக தான் இருக்கணும். விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் நிறைய போடக்கூடிய பிரபா வந்திருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. 5 பால் இங்கே கண்ட்ரோல்டாக போடணும். கண்ட்ரோல்டாக போடுவாரா பிரபா? ஃபுல் டாஸ் நேராக கையிலங்க. விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் போடக்கூடிய பவுலர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் லோ ஃபுல் டாஸ், அதில் விக்கெட் கிடச்சிருக்கு. அதாவது லக்கி. சில பவுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விழும். அது வந்து பார்த்தீங்கன்னா
நிறுத்தவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலர் ஏதாவது பண்ணி ஒரு விக்கெட் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இங்கே கிடச்சிருக்கு. லோ ஃபுல் டாஸ் பாலில் பிரபா ஒரு மச் நீடட் விக்கெட். பதினாறு பந்துகளில் 19 ஓட்டங்கள் தேவை. லிவி பாண்டி என்ன சொல்லியிருக்காரு, பிரபா நான் ஃபயர் அப்படின்னு இருக்காரு. டெஃபினட்டா சொன்ன மாதிரி விக்கெட் டேக்கிங் பால் அப்படின்னு இருக்காங்க சுகன். எஸ் டெஃபினட்டா சில பிளேயர்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும், அது கிரூஷியலான மொமெண்ட்ஸில். நல்ல போலிங்க, ஒரு யாக்கர் சபாக்கு போட்டிருக்காருங்க. பட் அதுலேயும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ சபா நல்ல பேட்டிங் இங்கே அண்டர் த நீத் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த சிங்கிளை. செம்ம எக்கனாமிக்கலாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 3 பால் இருக்கு. கண்டிப்பாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும். சம பால், நல்ல பால், வைடா, ஆஹா வைட் பால். ஒயிட் பால் இங்க. ஸோ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடு போட்டிங்கன்னா அது 100 ரன்னுக்கு சமம். டெஃபினட்டாக ஒரு வைடு போட்டிங்கன்னா மேட்சை விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. பிகாஸ் பால் பை பால் இந்த மேட்ச் இருக்குது. ஸோ வைடை டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஷாட் வெளியில போயிடுச்சுங்க. டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ், ஃபுல் டாஸ். ஸோ பனிஷ் பண்ணியிருக்காரு இங்க. நேருக்கு நேராக போடப்பட்ட ஒரு பால். நேராக அடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த கிரவுண்டில். இந்த தடவை ஓவர் பிச் டெலிவரிங்க. மேலே போட்டாரு பேட்ல. மறுபடியும் ஒரு 6. அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பேட்ஸ்மேன்ஸ். அவங்களோட கை அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாரதி 5 பால்ல 14 ஓட்டங்கள். ஸோ 2 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 30. டாமினேட்டிங் 15 பர் ஓவருங்க. பிரபா 2 6 கொடுத்துட்டாரு அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் நல்ல ஸ்டார்ட் இருந்தது இந்த ஓவரில். கிரூஷியலான மொமெண்ட்ல மணி அமைச்சிருக்காங்க இங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இங்க பவுலிங் போடுறாருன்னு பார்க்கலாம். விக்கெட்ஸ் கிடைக்கணும். போல் யார் ஃபர்ஸ்ட் பால் இங்க டாட் பாலோட தொடங்கி இருக்காரு மணி. ஸோ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணுவாருங்க மணி. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லேயும் ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ மொமெண்டமும் அப்படி தான் இருக்குது. பால் பை பால் இருக்குது. ஸோ பெரிய ஷாட்ஸ் அதிகமாக போடணும்னு அவசியமும் கிடையாது பேட்ஸ்மேன்ஸ்க்கு. ஸோ பதுங்க போய் விக்கெட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். அதே தான் இங்கே டாட் பால் பேக் டு பேக். வைடு கொடுத்துறாதீங்க. வைடு இல்லை. எஸ் டாட் பால். ஸோ நல்லா போட்டிருக்காரு. 2க்கு 2 டாட் பால் பிடிச்சி போட்டிருக்காரு மணி. மாட்டிக்கிட்டாரா இந்த பால்? இல்ல, பிரபா அண்டர் த பால் கட் ஃபார் சிங்கிள். ஒரு சிங்கிள் மட்டுமே இங்க. 3 பாலுக்கு ஒரே ரன் கொடுத்து நல்லா போட்டிருக்காரு மணி. எஸ் அடுத்த 3 பால் இதே மாதிரி தான் போன ஓவரும் இருந்துச்சு. பட் கடைசி 3 பால் 2 சிக்ஸஸ் அடிச்சாங்க. அந்த மாதிரி இங்க நடக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 3 பால் நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி அடுத்த 3 பால் போடணும். சபான் ஸ்ட்ரைக். பால் யார்? தட்ஸ் த பால். இங்க ஒரு டாட் பால். சோ மணி இந்த ஒன் மேன் ஷோ காமிச்சிட்டு இருக்காரு. நீங்க எத்தனை வேணா 6 அடிக்கலாம், ஆனா என் பால்ல ஒரு 6 கூட அடிக்க முடியாதுன்ற மாதிரி போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச்.
கேட்ச், முன்னாடி போங்க. ஆஹா, அற்புதமான கேட்சுங்க. வாட் a running catch, what a catch, what a catch. கேட்ச்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சிருக்காரு. அண்ட் ஷார்ட் பால். சபா, இந்த பால் எப்படி விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கேமரா ஸ்ட்ரைட்டாக இல்லை, அதனால அது டேர்ன் எவ்வளோ டிகிரியில் இருக்குன்னு தெரியல. ஸோ அதன் காரணமாக டேர்னில் தான் அவர் அவுட் ஆயிருக்காரா என்னன்னு தெரியல. சபா சொன்ன மாதிரியே விக்கெட் கிடச்சிருக்கு. பதுங்க போய் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஃப்ரீ மைண்டோட ஆடிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக 2 பால் அந்த மேட்ச் முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். பட் இங்கே பொறுமையாக ஆடணும்னு அந்த பொறுமையான ஜோனுக்கு போனாங்க. விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. அருண் கம்மிங் பேக் அண்ட் த ஸ்ட்ரைக். லாஸ்ட் மேட்ச்லேருந்து இந்த மேட்ச்சுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்க, இப்போ செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்க. சேசிங் அங்கே பாருங்க. ஆஹா, மணி ஒம்பளுகிறாருங்க. யார் மணி? மணி ஸ்ட்ரைட்டாகவே கம்மிங் ஃப்ரம் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காரு. பாம்பு டான்ஸ் போட ஒரு போல இருக்கு. விக்கெட் எடுத்துட்டாருனா த்ரீ லீக் அப்புறம் இந்த மேட்ச். ஆமாம், அப்புறம் 3rd லீக் இது. ஸோ அபி வந்திருக்காரு. அபி ஒரு தவறு. ஆஹா, நல்ல வேலை மறைச்சிட்டாங்க அந்த தவறை. பேக்கப் வந்து நல்ல ஓவருங்க. லாஸ்ட் ஓவர் மணி போட்டு போனார். அற்புதமான ஒரு ஓவரை தொடர்ந்து இங்கே அபி இந்த கடைசி ஓவரை நல்லபடியாக போட்டு கொடுக்கணும். 1 ரன் தேவை. மேட்ச் டிரால இருக்கு. மேட்ச் முடியுதா இல்ல கேட்சா? 1G அப்படிங்கிற ஒரு கட்டத்தின் காரணமா மேட்ச் இங்க வார்ன் பண்ணிருக்காங்க ரெயின்போ வாரியர்ஸ். பட் நல்ல ஃபைட். ஸோ மணி நல்லா போட்டாரு டெஃபினட்டா. ஸோ த மேட்ச் வார்ன் பை ரெயின்போ வாரியர்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் அவே அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. அண்ட் ஹார்ட் லக் டு த டீம் மன்னை ஐயாஸ். ஸோ ஒரு அற்புதமான மேட்ச் பார்த்த ஒரு திருப்தி இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச் ஆனது இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் தொடங்கப்படும். பிரதாப் மேட்ச் ஒரு 10 நிமிஷம் கேப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க 2 சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் 2 கேப்பு கொடுங்க. ஒரு 10 நிமிஷம். ஹலோ சிறந்த முறையில் எங்களுக்கு ஆடியோஸ் மற்றும் லைட்டிங்ஸ் உதவி செய்து கொண்டிருக்கும் தீபம் ஆடியோஸ் கோட்டூர் உரிமையாளர் மற்றும் உதவியாளருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ மாதவன் மற்றும் பிரவீன் நினைவாக எஸ்எம்சிசி மற்றும் எஸ்பிஆர் பாய்ஸ் நடத்தும் இது 21ஆம் ஆண்டு மாபெரும் மின்னொலி கிரிக்கெட் தொடர் போட்டி. இதுவே எங்கள் முதல் முறை மின்னலு கிரிக்கெட் தொடர் போட்டி. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த போட்டியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய கோட்டூர் சரகம் காவல்துறை ஐயா அவர்களுக்கும்
நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு முதல் பரிசு 20,000 வழங்கிய எஸ் காமராஜ் கேம்ப் சவுதி கீழப்பனையூர் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாம் பரிசு 15,000 வழங்குபவர் பி அமர்நாத் டபிள்யூ எம் ஜனார்த்தன் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் எஸ் சுகன்ராஜ் கேம் போலாந்த் மற்றும் ஆர் சந்தோஷ்குமார் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கீழப்பனையூர் டெல்லி அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை அண்ணன் கீழப்பள்ளி சந்தம் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மாதவன் அண்ணன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் தாந்திராசை சேர்ந்த அருமை அண்ணன் பிரபு அண்ணன் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். தம்பி ஏறாதீங்க, இறங்க கீழே. இந்த நிகழ்ச்சிக்கு நேற்று நைட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மின்னொளி அன்பளிப்பு மாதவன் நண்பர்கள் அருமை தம்பி எங்களுடன் இல்லை, இருந்தாலும் எங்களுடன் இருப்பதாக நாங்கள் நினைத்து கொண்டு என்றும் நினைவுகளோடு மாதவன் நண்பர்கள் கீழப்பனையூர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கஜா மற்றும் அருமை நண்பர் கீழப்பனையூர் ஹரி அவர்களையும் அன்போடு வருக வருகின்ற வரவேற்கிறோம். நான்காம் பரிசு 8,000 வழங்குபவர் பி கண்ணன் முன்னாள் ஆர்மி வருவாய்த்துறை கூத்தாநல்லூர் அவர்களுக்கும்